Students and public peoples also very useful apiculture. தேனி வளர்ப்பு ஒரே ஒரு ஊரிலேயே ஒரு ராஜா போல் ஒரு கூட்டில் ஒரு ராணி தேனி குயின் பீ மோர் தென் 40,000 worker bee, thousands drones. There is a male only fertilization after queen bee 3 years lifespan but 1.5 years and full potentiality. நீங்கள் தேனி வளர்ப்பு மனித வாழ்வோடு ஒன்றாக இருந்தது. என்று ஒரு கடைசி தேனி அழிகிறதோ அன்று சமூகம் முற்றிலுமாக கேள்விக்குரிய நிலையே ஏற்படுகிறது. ஏனென்றால் அயல் மகரந்த சேர்க்கை ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு மகரந்தங்களை எடுத்து செல்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல நாடுகளில் இருக்குது. மாநிலங்களில் கோவா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாபில் இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பெருமை என்ன என்று கேட்டால் மார்தாண்டம், மார்தட்டி நிற்கக்கூடிய ஒரு நெஞ்சு நிமிர்த்தி தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா. இந்த மார்தாண்ட பகுதியிலே அப்போது ஒரு தேனியுடைய ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது இன்றைக்கி நேரத்தில் பிரிட்டிஷ் காலத்திலே இந்த இயர் ஆஃப் 1883 1883 திருச்சியில் நியூட்டன் என்பவரால் இந்த தேனி வளர்ப்பு ஆரம்பிக்கிறது. அப்புறம் நீண்ட முயற்சிக்கு பிறகு YMCA அதனுடைய வாயிலாக குலசேகரம், அருமனை, பேச்சிப்பாறை இந்த ஏரியா நல்லா கவனிங்க, அந்த ஹில்ஸ் ஏரியா அவரெல்லாம் இன்றைக்கி அதிகமாக. ஆனால் 81 வயதில் இவர் ஹன்ரிங்கிறவர் இவருடைய ஏரியா நியர் குலசேகரம். அப்போ ஊர் கொட்டூர் பகுதியை சேர்ந்த இந்த விவசாயி தமிழகருடைய விவசாயிகளுடைய சங்க தலைவராக இருக்கார். எப்போ 20 வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிடுறாருங்க. 20 இயர்ஸ்லேயே அவருடைய இந்த தேனி வளர்ப்பு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் இந்த மிலிட்ரியில் கூட இதுதான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற இதில் அதர் ஸ்டேட் கண்ட்ரியில் உள்ள நியூட்ரிஷனை விட இங்கே ரப்பரும் தென்னை மரங்கள் அதிகமாக இருப்பதால் இதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது என்று மார்தாண்டத்தினுடைய தேனியை விரும்புகிறார்கள். இது ஏன்னு கேட்டிங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இயற்கை தேன் ஒரு ஆராய்ச்சி மையமை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இது மினிமம் ஒரு 200லேருந்து சேல்ஸ் ஆகுதுங்க. ஆக தேனி வளர்ப்பு ஒவ்வொரு உள்ள மட்டுமல்ல இல்லங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த பயோடைவர்சிட்டி நல்லாயிருக்கும். உயிர் பல்லுயிர் தன்மை, தேனீக்கள் போர் சுறுசுறுப்பும் அதனுடைய விடாமுயற்சியும் குறைந்த 100 நாட்கள்லேயே அதிகமான பூக்களிலிருந்து எடுக்கிறது. அது இன்வெர்டேக்ஸுங்கிற எண்ணிசை மூலயமாக தான் தேனை உற்பத்தி செய்கிறது. ஆனால் தேனை வளர்ப்போம், மருத்துவ குணத்தை அறிவோம். இது HB. மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டு